பண்ணிட்டேன், எனக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், இனி இருக்கிறது ஒண்ணே ஒன்று, இது அதிசயமாக தான் நடக்கணும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். நான் ஒரு மிராக்கிளுக்காக நான் எதிர்பார்க்குறேன், நான் ஒரு அதிசயத்திற்காக எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி ஜெபிக்கிறவங்க மட்டும், அந்த வார்த்தையை சொல்றவங்க மட்டும் ஏதோ ஒரு காரியத்திற்காக அதிசயம் தான் எனக்கு நடக்கணும். ஸோ கொஞ்சம் அப்படியே முன்பாக தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், என் மகளுக்கு ஒரு அதிசயத்தை நடக்கணும், என் லைஃப்ல ஒரு அதிசயத்தை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்காக தான், இந்த வார்த்தை எனக்காக தான். நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன், நான் எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல. நிறைய பேர் என்ன ரிட்டன் அனுப்பிட்டாங்க, நிறைய பேர் என்ன முடியாதுன்னு அனுப்பிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்யலைன்னா என் பிள்ளைய வேற யாராலும் மாற்ற முடியாது. நான் இனி வேற என்ன பண்றது? என் பிள்ளைக்கு எதுவுமே செய்ய முடியாது. என் கணவனா இருக்க நான் என்ன பண்றது? ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்யாம என் குடும்பம் ஒண்ணாகாது, என் வாழ்க்கையை தூக்கி நிறுத்த முடியாது. கர்த்தர் ஏதாவது ஒரு அதிசயத்தை எனக்காக செய்யணும், ஏதாவது ஒரு அதிசயத்தை எனக்காக செய்யணும். ஹல்லேலூயா. thank you jesus, thank you jesus, thank you jesus. ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஃபர்ஸ்ட் முதலாவதாக ஒன்று, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபெய்த், விசுவாசிக்கணும். நீங்க முதல்ல ஆண்டவரை நம்பணும். அப்படின்னா எப்படி நம்பணும்னா, கண்மூடித்தனமா நம்பணும். உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்க நம்ப கூடாது, உங்க கையை வச்சு நீங்க நம்ப கூடாது, ஆண்டவருடைய கையை வச்சு தான் நீங்க நம்பணும். உங்க கையை பார்த்து நீங்க நம்புனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் கையை நம்புங்க. உங்க திறமையை நீங்க நம்பாதீங்க, ஆண்டவருடைய பெரிய திறமை. அவர் ஒரு பெரிய திறமைசாலி, அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. அதனால இந்த பெருக்கம், பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம் எல்லாம் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நம்பணும். ஆண்டவர் நம்பணும். நம்முடைய ஆண்டவர் வறுமையினுடைய ஆண்டவர் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம ஆண்டவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்ததுனால நம்ம நிறைய பேர் ஐயோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, அவர் பிறந்ததே கஷ்டப்பட்டு பிறந்தாரு அப்படின்னு நினைக்க முடியாது. அவர் எதுக்காக அந்த கோலத்தை கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொன்னா, என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படி என் நிமித்தம் அவர் தரித்திரராய் மாறினார். நம்ம இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, நம்ம சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் எதையுமே கொண்டு போக போறது இல்லை. ஆனா இந்த உலகத்துல இருக்கும்போது ஆபிரகாம கர்த்தர் செல்வசீமானா மாத்தினாரா? செல்வசீமானா மாத்தினாரா? யோபு முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா? பரிசுத்தவான்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஊழியத்திற்கு ஆண்டவரை மரிக்கும் போது அவரை அடக்கம் பண்றதற்கு யாருமே அடக்கம் பண்ணி இராத ஒரு காஸ்ட்லியான ஒரு கல்லறையை ஒரு மனுஷனை கர்த்தர் அதுக்காக வச்சிருந்தாரா? அதனால நான் நம்புறேன், கர்த்தர் ஐஸ்வர்யத்தின் மேல மனசை வைக்க கூடாதுன்னு தான் சொல்றாரே தவிர, நம்ம ஐஸ்வர்யவானா இருக்கிறத கர்த்தர் விரும்புறாரு, நம்ம நல்லா இருக்கிறதா ஆண்டவர் விரும்புறாரு. ஆனா என்ன பண்ணாதீங்கன்னா, உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் அதிகமாகும் போது, கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது அதுக்கு பின்னாடியே போயிடாதீங்க, அது மேல நீங்க நாட்டம் தூக்கி தலையில வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். ஆனா கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணணும்னா முதல்ல நீங்க உங்களை நம்ப கூடாது. யாரை நம்பணும்னா, உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நம்பணும். 3ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு மனுஷனை கடந்த நாட்களில்